Okay, பேரு சசிதரன். People call me Chigu Sasi. Okay, so I'm here today to a small introduction related to AI. Okay, AI வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி when it comes to ஆன்லைன் மார்க்கெட்டிங்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி வரும்போது வந்து ஏஐ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல், வெரி இம்பார்ட்டன்ட் டூல் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து they know about it, so but then they don't know how to use it. அது எப்படி அதை வந்து அதில் இன்வால்வ் பண்றது, ஓகே, ஸோ அதை எப்படி யூஸ் பண்றது, ஸோ அதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா, ரொம்ப கூட வருமா, குறைவா வருமா, இல்லை இலவசமா, என்ன இதுன்னு நிறைய பேருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கு. ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இந்த இந்த ஏஐ வந்ததுல இருந்து எல்லாருக்கும் பயம், எங்கடா எல்லாம் வேலை போயிருமோ, அது போயிருமா, இது போயிருமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. Okay, they are in a dilemma whether their job will be secured or whatever. Okay, lot of things. But இங்க என்னதுன்னா, நம்ம ஒண்ணு முக்கியம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அங்க ஏஐ வந்து நிறைய பேர் சொல்றாங்க நம்மளோட ஜாப் ரிப்ளேஸ் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது. எஸ், ஆஃப் கோர்ஸ். பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பழைய பழைய காலத்து பிசினஸஸ், டிஜிட்டலைஸ் பண்ணாத பிசினஸஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அழிஞ்சு போனதுக்கு காரணமும் வந்து அதுதான். பிகாஸ் they never adapt to the current trend. இப்ப வந்து ட்ரெடிஷ்னல்ல இருந்து எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறும்போது அவங்க ஸ்டில் ட்ரெடிஷ்னல்லே உட்காந்துக்கிட்டு இருந்தா, நான் டிஜிட்டலுக்கு மாற மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா, அப்ப அந்த டைமிங் விட்டு அவங்க தாண்டி வர முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அங்க ஒரு ஒரு ஹவு டு சே டெர்மினேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த நாலேஜ் வந்து நம்ம அடிஷனலாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கும் போது அதை வச்சு நம்ம இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக, ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையை செய்யலாம். ஸோ நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம், whatever work that we are doing, right? It can be related to our business, or we are working to somebody or working in a company, whatever is it. We can use the AI to help us to make the work more faster and efficient. அதாவது நீங்க ஒரு நாள் எடுக்கிற வேலையை வந்து வெரி ஃபாஸ்டா விதின் ஃபியூ மினிட்ஸோ, ஓகே, வெரி ஃபாஸ்டா ப்ராப்பரா நீங்க அழகா செஞ்சு இது பண்ணலாம். பட் அதுக்கும் வந்து கரெக்டான ரூல்ஸ் இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது உண்மையா இல்லையானு உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய விதமா அதோட லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் அதை இன்வால்வ்ட். ஓகே, ஸோ இது இன்னைக்கு எடுத்து நாளைக்கு கத்துக்கலாம், இமீடியட்டா ரன் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, நிறைய பயிற்சி தேவை. ஸோ ஜஸ்ட் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தட். ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஏஐ ஃபார் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ ஏஐ டூல்ஸை வச்சு என்ன மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி நம்ம வந்து அது இன்னும் கொஞ்சம் வேற லெவலாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் செய்யலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் அப்ரோச். சரிங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி session. All right. So I've seen quite a lot of people online. Okay, so in case any questions or anything, I hope I can see some comments or something there. Hi Chigu, hi everyone, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நிறைய பேர் பார்த்து, ஸோ எல்லாம் நீங்கள் மறுபடியும் ஜூமில் சந்திக்கிறோம். ஓகே, hope everybody is in a good health and also in a nice position to learn. All right. Hi. All right. Okay, so let's move on. Okay, நீங்க பாத்தீங்கன்னா, okay, it's mainly to know what is AI. So நிறைய பேருக்கு ஏஐனா என்னது? AI is artificial intelligence. Okay, அதுதான் ஏஐன்னு சொல்லுவாங்க. Where a field of computer science that focus on creating machine or software capability performing task. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு எடுக்கும் போது நம்மளே யோசிச்சு நம்மளே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் செஞ்சு நம்மளே எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ப்ராப்பரா செஞ்சு முடிக்கிறோம்ல. ஒரு வேலையை ஒரு பாட்டில் இங்க இருந்து எடுத்து அங்க வைக்கிறோம்னா அதை நம்ம கரெக்டா எடுத்து வைக்கிறோம்ல. ஸோ அதே ஒர்க் இப்ப நம்ம பிரெயினுக்கு தெரியுதுல்ல, அது வந்து இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லை, அது வந்து நம்மளோட ஒரிஜினல் இன்டெலிஜென்ட். நம்ம தான் அதோட மெயின் பிரெயின். ஓகே, ஸோ அந்த பிரெயினை ஆர்டிபிஷியலா இருந்தா எப்படி இருக்கும், அதாவது செயற்கையா இருந்தா எப்படி இருக்கும்ங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட எப்படி சொல்றது இன்வால்வ்மெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஏஐயோட மெயின் பாயிண்டே வந்து என்னதுன்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து அதுக்கு நம்ம ஃபீட் பண்ற டேட்டாவை வச்சு
இன்னும் எவ்வளோ அழகா நம்ம கிட்ட எடுத்து அது கொடுக்க முடியும், அந்த ப்ராப்ளமா அது சால்வ் பண்ணி கொடுக்க முடியும், இல்ல அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதை வச்சு எப்படி நம்ம வேலைகளை ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு முடிக்க முடியும். Okay, how can we settle our work quite in a very efficient way? All right. These tasks include problem solving, learning, reasoning, understanding language, recognizing patterns, decision making, a lot of things. And the best part is this applicable to all kind of industries. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க என்ன இருந்தாலும் சரி, அந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது வந்து பொருந்தும். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஏஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஏஐ அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் வந்து மெயின் அதோட ஃபோக்கஸ். சரிங்களா? ஓகே. ஐ வில் ஆல்சோ ஷோ யூ ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ், டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், என்னென்ன ஓடுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த டைம்குள்ள ஐ வில் ட்ரை டு கிவ் அவுட் as much as possible. ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் திஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஆன் டு தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ இன் பிஸ்னஸ். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ல வந்து நம்ம ஏஐன்னு ஒன்று பைக்காம இருந்தோம்னா, சரிங்களா, இஃப் வி நெவர் யூஸ் ஏஐ இன் பிஸ்னஸ், ஸோ வாட் வில் ஹேப்பன்? இப்போ நம்ம ஒரு ஒர்க் செய்யறோம், அந்த ஒர்க் மேபி நம்ம வந்து நெரேட் பண்ணணும், ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம எழுதணும்னு வச்சுக்கோமே. we will take some time to you know run, I mean to write down the stories and everything, you know, a lot of things. Okay, let's say நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு சாங் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள், உங்களோட ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க ஒரு ஸ்லோகனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க, சம்திங் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ் நீங்க ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. ஓ, இப்போ நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் வந்து they will have their own what is that theme songs, okay, something like that, but you don't know what to write, you don't know how to create the lyrics, and there's a lot of you know things involved there. அதை நீங்க நிறைய பேர் கிட்ட கேட்டு என்ன இதுன்னு சஜஸ்ட் பண்ணி வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு will take a very long process. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல, ரொம்பவே கட் ஷார்ட் பண்ணலாம். எப்படி? by using AI. ஸோ ஏஐ வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ மெனி டூல்ஸ். அந்த டூல்ஸை வச்சு என்னென்ன செய்யலாம்? ஓகே, மெயின்லி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி, automate repetitive task and freeing up your time for your strategic work. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கான அந்த ப்ராப்பர் டைமிங், நம்ம நார்மலாக 8 hour வேலை செய்கிறோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஒரு ரிப்போர்ட் எழுத சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம அந்த ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த ஒரு நாள் வந்து அந்த ரிப்போர்ட் மேக்கிங்லயே வந்து டைம் ஓடிடுது, வேற வேலை நம்மளால செய்ய முடியாது. ஸோ அந்த எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஏஐ டூல்ஸை உள்ளுக்கு கொண்டு வரணும். ஏஐ டூலோட யூசேஜ் நம்ம உள்ளுக்கு கொண்டு வரும்போது தான் வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து இன்னும் டபுள் அப் பண்ணி ஃபாஸ்டாகவும் வேலை முடியும், கரெக்டா வேலை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கரெக்டா வேலை முடியுமா இல்லையாங்கிறதுக்கு அதுக்கான நாலேஜும் நம்ம கிட்ட இருக்கணும். சும்மா எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட கேட்டு நம்ம அதை ஆன்சரா தூக்கி அப்படியே பூத்த பூத்தவா போடக்கூடாது, அதுவும் முடியாது. ஸோ there must be a proper efficiency with a proper strategic work. எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங். ஏன் ஏஐயோட ஒரு சாய்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் வந்து பெட்டரா இருக்கும்னா, ஏன்னா ஏஐ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணின பல டேட்டாஸை வச்சு தான் அது வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் சும்மா வந்து ஒரு ஒரு நீங்க ஒன்று தூக்கி போட்டு அதுவா ஒரு ஒரு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு இல்லை. பேஸ்ட் ஆன் த இன்புட் டேட்டா, எவ்வளோ ஃபீட்ஸ் வருது உலகத்துல இருந்து, அந்த ஃபீட்ஸை வச்சு எவ்வளோ ஃபாஸ்டா அதனால ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும். அதுதான் வந்து ஏஐ. சரிங்களா? அண்ட் இன்னொரு பேஸ்ட் பார்ட் என்னதுன்னா இட்ஸ் அ காஸ்ட் ரிடக்ஷன் ஒர்க். ஓகே, அண்ட் மெயினா வந்து இப்போ இந்த ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு லெட்ஸ் செய்யலாம் ஒரு 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 ஸ்டோரி லைன் நீங்க எழுதணும், இல்ல ஒரு ரிப்போர்ட்டோட அனாலிசிஸ் நீங்க பண்ணணும், ஒரு ஒரு சம்மரி நீங்க கொடுக்கணும். அந்த சம்மரி ஒர்க்கை நீங்க வந்து ரன் பண்றதுக்கு, ஓகே, அந்த சம்மரி ஒர்க்கை நீங்க செஞ்சு இது பண்றதுக்கு லெட்ஸ் சே இட் வில் டேக் அரவுண்ட் 2 to 3 hours. அதே சம்மரி ஒர்க்கை ஏஐ மூலியமா நீங்க ப்ராப்பரான ப்ராம்ப்டை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா less than 5 minutes or even 1 minute. Okay, it's just that how the way you are prompting it. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃபாஸ்ட் ஆகும். டைம் ஃபாஸ்ட் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிஸ்னஸ்க்கு காஸ்ட் ரிடக்ஷன். நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இன்கம் கூட வந்தா மட்டும் முக்கியம் இல்லை, காஸ்ட்டை குறைக்கணும். ஸோ நீங்க காஸ்ட்டை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் will be better. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாட் ஆஃப் important benefits, especially when you are using AI and into the business. ஸோ அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாஃபை ஹையர் பண்ணினாங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி, உங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் பைக்க தெரியுமா? ஏன் இது கேட்பாங்கன்னா
அப்பதான் வேலை இன்னும் ஃபாஸ்டாகவும் எஃபிஷியன்டாகவும் அவங்களுக்கு அது காஸ்ட் ரிடக்ஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸே வந்து அந்த ஏஐயோட பார்ட்டிசிபேஷன், அதாவது நீங்க வந்து அந்த ஏஐ கத்துக்கல, ஓகே, இப்பதான் ஸ்லோவா என்டர் பண்ண போறீங்க. மற்றவங்க எல்லாம் ஆல்ரெடி ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க, அந்த அந்த கத்துக்கிட்டு இன்னும் வேற லெவலா செய்யணும்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் கத்துக்கல, இல்ல இப்பதான் கத்துக்க போறீங்கன்னா டோன்ட் டேக் டூ லாங், பிகாஸ் ஏஐ இஸ் மூவிங் சூப்பர் ஃபாஸ்ட். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? எவ்ரி டே, எவ்ரி மினிட் என்ன கேட்டா புது புது ஏஐ டூல்ஸ் தேர் கிரியேட்டிங். புது ஏஐ டூல்ஸ் ஜெனரேட் ஆகி வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ்னா யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பிசினஸ் இன்வால்வ் பண்ணவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் ஓகே ஏஐன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே என்னென்ன படிக்கணும். இப்ப வந்து அந்த ஏஐ டூலை வச்சியா தே ஆர் மேக்கிங் மணி ஆல்சோ. Okay, there's a lot of things happening in businesses by using AI. So AI வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு அப்கிரேஷன். ஓகே, நம்மளுக்கு செல்ஃப் அப்கிரேஷனும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஐ கத்துக்கிறனால. அதனால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஓ ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, எனக்கு இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பின்தங்கிடுவீங்க. அந்த நாலேஜ்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்து வைக்கும் போது தான் வந்து அது திடீர்னு ஒரு நாள் நம்ம பைக்கணும்னு வரும்போது நம்மளுக்கு அதை எக்ஸாக்டா எப்படி பைக்கணும்னு தெரியும். அண்ட் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாகவும் இருக்கு. நாட் எவ்ரி ஏஐ டூல்ஸ் இஸ் பெய்ட். ஸோ பெய்டுன்னு வரும்போது அதுக்கான தகுந்தாப்புல வேலை வந்துச்சுன்னா நீங்க அதை காசு கட்டி பைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. பட் இல்ல நான் ஃப்ரீயா தான் பைக்க போறேன், நான் எந்த ஒரு இதுக்கும் இது பண்ணல, நான் சும்மா சிம்பிளா தான் நான் யூஸ் பண்ண போறேன்னா யூ கேன் யூஸ் த ஃப்ரீ வெர்ஷன் ஆல்சோ. ஸோ ஐ வில் டெல் யூ ஆல் விச் ஆர் த ஏஐ டூல்ஸ் அவைலபிள். ஸோ என்னென்ன இருக்கு எப்படின்னு நான் அது வந்து உங்ககிட்ட ஐ வில் டெல் யூ அல்ல. ஓகே, ஒன்றுனா alright, okay, I hope you all can see the screen. Okay, now the next one. Okay, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல் இது பண்றதுல வந்து சில சேலஞ்சஸ் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷனும் இருக்கு. ஓகே, ஸோ மெயினா என்னதுன்னு பாத்தீங்கன்னா டாட்டா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. மெயின் வந்து இப்போ நீங்க ஒரு ஒரு டேட்டா வந்து ஏஐ டூல்ஸ்ல வந்து ஃபீட் பண்ணும்போது முத நீங்க கேட்குறீங்க, ஓகே லெட்ஸ் சே ஒரு ஏஐ டூலுக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஓகே யூ ஆஸ்கிங் இந்த பர்சன் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சும்மா கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டேட்டா வந்து யாரும் ஏஐ டூலுக்கு ஃபீட் பண்ணல. You know, they never feed any data, proper data to the AI tools. So once your data has been sent there, okay, the AI tool will capture, and anybody who asks the similar question, அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸோ இல்லை அந்த பேர் வச்சு மறுபடியும் யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன டேட்டா ஃபீட் பண்ணீங்களோ அந்த டேட்டா அங்கே கொடுப்போம். ஸோ ராங்கான டேட்டா ஃபீட் பண்ணுனா ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஏஐ கொடுத்தாலும் 100% நம்பக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஏஐயோட டூல்ஸ் என்ன ஜெனரேட் பண்ணி கொடுத்தாலும் அது சரியா தப்பா எப்படி அதை கால்குலேட் பண்றது, என்ன பண்றது, எது பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏஐயோட வேலை அதை ஃபாஸ்ட் ஆக்கி கொடுக்கிறது. 100% கரெக்டா தான் கொடுக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மெயின் அதோட சேலஞ்சஸ். ஓகே, யோர் டேட்டா, கேர்ஃபுல் வித் யோர் டேட்டா, ஓகே, அண்ட் ஆத்தென்டிசிட்டி அண்ட் ட்ரஸ்ட். ஸோ எதுவா இருந்தாலும் கொடுக்குற இன்புட் வந்து கரெக்டா இல்லையான்னு டபுள் செக், ட்ரிபிள் செக் பண்ணிக்கணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிஷனோ அனலைஸ் பண்றதோ எல்லாமே இருக்கலாம். அதனால தான் வந்து நம்மளுக்கு பேசிக் நாலேஜ், அந்த பேசிக்கான ஒரு ஒரு நாலேஜ் இது இருக்கும்போது நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து பாஸ் பண்ணும்போது, இல்லை நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே ChatGPT சொல்றது ஓகே இதெல்லாம் ஓகே இதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஓகே தென் ஐ சப்மிட் தி ரிப்போர்ட், தட்ஸ் இட். நீங்க பாட்டுக்கு எடுத்து பார்க்காம ஓ குறைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நேரா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ராங்கோ இல்ல வேறையாவோ இல்ல பயஸாவோ இருந்துச்சுன்னா ஓகே அது பெரிய இஷ்யூ கொடுத்துரும். அங்க நம்ம வேலைக்கும் இஷ்யூ கொடுக்கும், நம்ம பிசினஸ்க்கும் இஷ்யூ கொடுக்கும். ஸோ எல்லாம் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆயிரும். சரிங்களா? ஸோ பயஸ் ஃபேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், ஓகே. இப்போ நார்மலா வந்து எந்த ஏஐ யூசேஜ் நீங்க பைக்கிறதா இருந்தாலும் மேக் ஷூர் இட் இஸ் பை லா. ஓகே, ஸோ பை லாவோட இது பண்ணுங்க. நிறைய வந்து இன்னொன்று ஏஐ டூல்ஸும் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து பைரட்டட் ஏஐ டூல்ஸும் இருக்கு. ஓகே, when you want to use, make sure you use a proper legitimate AI tools, okay, which is paidனா அந்த சிஸ்டம்லயே நீங்க பே பண்ணி ப்ராப்பரா இருக்கீங்க. ஏன்னா நிறைய வந்து மோடட் வெர்ஷனும் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ ChatGPTன்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கு.
அதோட ஒரிஜினல் ஆப்ஸும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணால் நிறைய ஆப்ஸ் வரும். ஓகே, நிறைய பேர் ராங்கான ஆப்ஸ் டெவலப் பண்ணிட்டு ராங்கான இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கான அந்த ஃபுல் பவர், அந்த ஃபுல்லோட அந்த ஏஐ டூல்ஸோட ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வேற ஒன்று பயிற்சிக்கிட்டு இருக்கீங்க. யூனோ, ஸோ அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓகே சார், நான் வந்து ஏஐ டூல் எப்படியாவது கற்றுக்கணும், ஏஐ டூல் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இப்போ எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு 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 தொழிலோ இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேனோ, ஓகே, அந்த கம்பெனிக்கு நான் ஏதாவது செய்யணும், வேற லெவலாக என்னோட திறமையை நான் காட்டணும், என்ன பண்ணலாம்? Okay, so a lot of things that you can do, mainly if running a business or something like that, just start small. ஒரு சின்னதா ஒரு 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 உங்க ஏஐ டூல்ஸ், ஏதாச்சும் ஒரு ஏஐ டூல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஏஐ டூல்ஸ்ல இருந்து உங்களோட வேலைகளை ஒன்னொன்னா நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஏஐ டூல்ஸ் கிட்டயும் நீங்க கேட்கலாம், இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்றது என்னதுன்னு. ஸோ இட் வில் ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. Okay, and you can also tell the AI, ask the AI's knowledge on how to improvise your team. உங்க டீம் வந்து இப்போ வந்து சர்டன் ஜாப்ஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களோட வேலைக்கு வந்து மேபி இன்னொரு ஒரு பொசிஷன் தேவை. ஸோ அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு தெரியாது, பட் த ஏஐ டூல் மைட் நோ, பிகாஸ் ஃபீட்ஸ் நிறைய வருது இல்லை. ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன பெஸ்ட்னு சொல்லிட்டு அது கொடுக்கும்போது உங்களுக்கு அதை வச்சு லெவரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த எத்திக்ஸ், கம்ப்ளைன்ஸ், டாட்டா பிரைவசி, என்னென்ன ஷேர் பண்றீங்க, என்னென்ன அதில் போடுறீங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் ரிமெம்பர், once your information is online, it is always there. Okay, so ரொம்ப கேர்ஃபுல் வித் யோர் டேட்டாஸா. ஓகே, now நிறைய பேர் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெனரலா வந்து சர்டன் ஏஐ டூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ ஐ திங்க் quite a lot of y'all are in what is that, in the Zoom. Okay, Zoom linkல இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் சேட்ல சும்மா எழுதுங்க. ஓகே, என்ன ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலி, ரொம்ப ஐ மீன் நீங்க ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப தெரிஞ்சது? ஆஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. பாருங்க, எல்லாம் மொத்த சொல்ற பதில் என்னைக்குமே வந்து என்னது, சாட் ஜிபிடி. ஏன்? ஏன்னா சாட் ஜிபிடி வந்து they call it bapa kepada segala AI. Okay, they call it like that. Okay, they're using the main engine. All the other AIs are using ChatGPT's engine. ChatGPT only, sir. All right. Gemini, yes. Okay, one more coming in. AI booster makers who know. All right, good. Okay. Okay, Perpex Copilot. Okay, good. Great. All right. ChatGPT, yes. ஓகே, ஸோ பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு. ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கு. ஏஐ ஜீரோ நாலேஜ் சார், நோ வரிஸ், இதுக்கப்புறம் நிறைய நாலேஜ் இருக்கும். ஜாஸ்பர், எஸ். ChatGPT 4.0, ini bayar nih. Huish. Alright, okay, good. Thank you. Okay, let's move to the AI tools. Okay, நீங்க என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் பார்த்துருக்கீங்க? ஓகே, அது நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நான் இப்ப காமிக்கிறது வந்து இஸ் வெரி லிட்டில், very little. Alright, there are thousands of AI tool now available in the market. Okay, but ஃப்ரீயா இல்லையான்னு கேட்டா most of it is paid. ஃப்ரீ வெர்ஷன் வந்து லைட்டா ஒரு ட்ரையலுக்கு ஒரு சர்டன் கிரெடிட்ஸ் கொடுத்து ட்ரை பண்றதுக்கு கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க அதை அடிக்டட் ஆயிட்டீங்கன்னா வாங்கணும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ they will ask you to pay lah. Okay, so these are the wait, why not going? ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டூல்ஸ் which is used for some of the works that's done. Okay, just hold on. Yeah, let me check. Okay, all right, it's live. Okay, நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இன்னும் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் some basics ஒன்லாம். ஓகே, இப்போ நீங்க பாருங்க, மேஜரா இந்த வேலைக்கு இந்த ஏஐ டூல் தான் வைக்கிறாங்க. ஓகே, ரைட்டிங் டூல்ஸ். இப்போ ரைட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எனிதிங் யூ வாண்ட் டு ரைட், பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், என்ன மாதிரி எழுதுறது. ஸோ அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா லைக் கிராவிட்டி ரைட், காப்பி ஏஐ இஸ் வெரி ஃபேமஸ், ரைட் சானிக். ஸோ தே ஆர் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் டு ரைட்.
நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே ChatGPT தான், ChatGPTல இருந்து எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ChatGPT வந்து இட்ஸ் லைக் த லார்ஜர் வெர்ஷன், த ஹோல் குளோபு மாதிரி. ஓகேவா, பெருசு, அதான் பாப்பா. ஓகே, பெருசு. பட் அதுல ஸ்பெசிபிக் டூல்ஸ்னும் விளையாக்கியிருக்காங்க. they are using the same engine but then it's a specifically to do this work. அவங்க வந்து இதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி செய்யற ஒரு வேலை அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நிறைய மற்ற டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம நார்மலா ரொம்ப விளையாடுற டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேஷன் டூல்ஸ் ரொம்ப விளையாடுவோம். எப்படி போட்டோ ஜெனரேட் பண்றது, புதுசா விதமா எப்படி ஜெனரேட் பண்றது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து லியோனார்டோ வைப்பாங்க, இடியோகிராம், பிளே கிரவுண்ட். ஸோ இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து இங்க வந்து ஃப்ரீ இல்லை. ஓகே, ஃப்ரீயோட இருக்கு, அதே நேரத்தில் பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபுல் ஃப்ரீன்னு பார்த்தா அப்படின்னு இல்லை, எல்லாமே வந்து பெய்ட் வெர்ஷனோட தான் வருது. ஓகே, ஃபுல் ஃப்ரீயோட செத்தன் இது இருக்கும், பட் தேர் இஸ் எ லிமிடேஷன்ஸ்லாம், அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் தென் வீடியோ கிரியேஷன் டூல். ஸோ வீடியோ கிரியேஷன் டூல் பார்த்தீங்கன்னா லூமன் 5 இஸ் வெரி ஃபேமஸ். ஓகே, இன் வீடியோ அண்ட் பிக்டரி. ஓகே, ஸோ லூமன் 5 வந்து நார்மலாகவே வந்து நீங்க சிம்பிளா ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் டிக்டாக்ல ஒரே ஒரு கண்டென்ட் போட போறேன், எனக்கு என்ன வீடியோ எடுக்கணும்னு தெரியல, என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் தெரியலன்னா லூமன் 5க்கு போனாலே நீங்க அழகா லூமன் 5ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த மேட்டரை நீங்க போட்டீங்கன்னா அது அழகா அந்த வீடியோவை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். வெரி சிம்பிள் வீடியோ ஃப்ரம் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்னா வந்து இட்ஸ் ஆன்லைன் அவைலபிள் மீடியாஸ்லாம். ஓகே, விச் இஸ் காப்பிரைட்டட். ஓகே, பட் they have rights to use it அந்த மாதிரி. ஓகே, ஸோ அழகான ஒரு வீடியோ அழகாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். டைம் இருந்தால் we can go through it. வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் வாய்ஸ் கார்ட், கேப்காட், Veed.io. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Veed.io வெரி ஃபேமஸ் அண்ட் கேப்காட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் effects. why? because கேப்காட் இஸ் அண்டர் டிக்டாக். ஸோ அஃப்கோர்ஸ் டிக்டாக்ல இருந்து நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு நீங்கள் போட்டதா இருந்தால் it will directly go to CapCut, ask you to edit and post it in TikTok because அதுதான் அதோட பெஸ்ட் ஒரு டூலு. ஏன்னா ஃபோன்லேயே எல்லாமே பண்ணிடலாம்ல கம்ப்ளீட்டா. ஓகே, ஈவன் Veed.io, வாய்ஸ் கார்ட் இஸ் ஆல்சோ சேம். CapCut you can use it for free. Okay, there is a paid version but you can also use it for free. So there's a limitation but it's okay, no problem. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் வாய்ஸ் ஜெனரேஷன் டூல்ஸ். இப்போ நம்ம ஒன்று ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வேணும், ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வேணும். அந்த மாதிரினா வந்து யூ கேன் கோ டு திஸ் டூல்ஸ். PlayHD, 11 Labs இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட். ஓகே, Artlist இஸ் ஓகே, பட் 11 Labs வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அப். நீங்கள் சும்மா கூகுள் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் யூ நீட் டு லாகின் வித் யோர் ஜிமெயில் ஆர் யூ நீட் டு சைன் அப் அன் அக்கௌண்ட். ஓகே, ஃப்ரீ அக்கௌண்ட் முதல் சைன் அப் பண்ணிட்டு ட்ரை அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணும்போது அதில் விளையாடும் போது தான் எப்படி அது ஒர்க் பண்ணுது என்னதுன்னு இன்னும் நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஓகே, அண்ட் கோ நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ஜெனரேஷன். ஸோ ஆடியோ பாக்ஸ், லோவோ, சவுண்டிஃபை. ஓகே, AI டப்பிங் டூல்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் வேற ஆள் பேசுகிற மாதிரி இருக்கும் குரல், இல்லை ஒருத்தவங்களை அங்கே ஃபேஸ் காமிச்சு அவங்கள டப் பண்ணுற மாதிரி பேச வைக்கிறது. ஸோ அதுக்கான டூல்ஸ் இது. ஓகே, அதில் வந்து ஹேஜன் இஸ் வெரி ஃபேமஸ். ஹேஜன் இஸ் குவைட் ஃபேமஸ். ஓகே, AI chat tools. chat டூல்ஸில் ஆஃப்கோர்ஸ் ChatGPT, Persplex, Cloudy. Cloudy-யை விட ChatGPT இஸ் வெரி ஜெனரல் அண்ட் வெரி ஃபேமஸ். ஓகே, பட் என்ன அதுனா அதோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து இப்போதைக்கு ஐ ஹெட் அப்டேட்டட் இஸ் அன்டில் 2023 நினைக்கிறேன். 2023 early அதோட டேட்டா பேஸ். Not the updated one. Only the full paid version is the updated version. Okay, other than that free version வந்து எல்லாமே backdated version தான் இருக்கும். சரிங்களா? And then you also have your coding tools. வெறும் கோடிங் எப்படி செய்யறது, ஓகே, அது. and then கடைசியா பாத்தீங்கன்னா AI songs. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான ஒரு டூல். ஓகே, they create songs, sounds, music for free. பட் என்னதுன்னா அதை நீங்க வந்து AI செய்யும், ஆனா அதை நீங்க வந்து உங்களோட தான் காப்பிரைட்டா அது நல்லா அந்த மாதிரி நல்லா ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏஐயோட. ஸோ ஏஐயோட வரும்போது வந்து நம்ம அதுக்கு ஓனர்ஷிப் எடுக்க முடியாது. பட் நம்ம அதை வந்து ஏஐ கிரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோஸ்ல, நம்மளோட டிக்டாக்ல எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கு? நிறைய இருக்குல்ல, எல்லாம் 1 2 ஃபியூ இது சொன்னீங்க, ஆனா இங்க நிறைய இருக்கு பாத்தீங்களா? ஸோ லாட். ஓகே, இதுல இன்னொன்னு chat டூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கோபைலட் இருக்கு, ஓகே, ஜெமினாய் இருக்கு,
ஸோ கோபைலட், ஜெமினி இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும், என்ன ஏன் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி, இதுல என்னென்ன பவர், என்னென்ன செய்யலாம் செய்ய முடியாது, அல்கோரிதம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி வந்து சாட் ஜிபிடி பத்தி தானே சொன்னீங்க. ஸோ லெட் மீ கோ a bit more into chat gpt. Yeah, I'll go quite fast one into chat gpt. ஓகே, ஏன்னா இங்க வந்து முக்கியமானதே வந்து என்னதுன்னா, when it comes to AI டூல்ஸ் எப்படி பைக்கணும்ன்றதுல வந்து நம்ம எந்த டூல் பைக்கிறோங்கிறது இல்லை, அந்த ஏஐ கிட்ட நம்ம எப்படி பேசுறோங்கிறது தான். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓ நான் இந்த டூல் பைக்கிறனால வந்து நான் தான் பெஸ்டா செய்யறேன், அந்த டூல் பைக்கிறனால நான் செய்யறேன், ஓ சாட் ஜிபிடி எனக்கு எப்படி பைக்கிறேன்னு தெரியும், நான் ஏதாவது கேட்டாலும் அது பதில் சொல்லிடும், அவ்வளவுதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேட்கிற கொஸ்டினுக்கு அது பதில் சொல்லுது, அவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி என்னதுன்னா, அந்த ஏஐ டூல் கிட்ட நீங்க எப்படி கரெக்டா அக்யூரேட்டா நீங்க பேசுறீங்களோ கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பல் ஆன ஒரு ஒரு ப்ராப்பரான பதில் தான் அது கொடுக்கும். ஸோ நீங்க ஜெனரலா சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா அதோட பதிலும் ஜெனரலா சிம்பிளா இருக்கும். 100 பேர் ஓகே. ஸோ அந்த லாங்குவேஜ், அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் மூலியமா தான் வந்து, ப்ரோசஸிங் மூலியமா தான் வந்து திஸ் ஏஐ ஒர்க்ஸ். அது எப்படின்னா, நம்ம எப்படி அந்த கேள்வி கேட்கிறோம், அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கிறோம், அதுக்கான பதில் அதை எப்படி கொடுக்குது, அந்த மாதிரி தான். ஏன்னா இட்ஸ் ஓப்பன், இட்ஸ் ஜெனரல் டர்ம். அந்த ஜெனரலை வந்து நீங்க எப்படி ஸ்பெசிஃபைட்டா ப்ராப்பரா நீங்க ஒரு இதை கேட்க போறீங்க, அதை கேட்டதுனால உங்களுக்கு என்ன பதில் வரப்போகுது, அந்த பதிலை நீங்க எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க, அதுதான் ஆக முக்கியமான மெத்தட். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லெட்ஸ் லுக் அட் a master of the art of AI prompting. ஓகே, மெயின் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஏன் இது நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க வந்து கத்துக்கணும்னா, அந்த ஏஐயோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அதை வெளியாக்கும். நீங்க கரெக்டா ப்ராப்பரா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்போட கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும், அக்யூரேட்டான ரெலவெண்டான அவுட்புட்டை கொடுக்கும். சில டைம் வந்து கொடுக்குற ஆன்சர் வந்து ரெலவெண்டா இருக்காது, இல்லை அங்கங்க ஓடி இருக்கும், இல்லை இந்த பாயிண்ட் சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த டாபிக்கா இருக்கும். இது நிறைய நடக்கும் ஏஐ டூல்ஸ்ல. நம்ம நிறைய பேர் வந்து ஏஐ பைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே புல்லட்டா காப்பி பண்ணிட்டு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகே, ஏன்னா அது வந்து லைக் காப்பி பேஸ்டிங், tiru lah kan, betul. So kita tak boleh tiru bulat-bulat. Ini bukan untuk tiru bulat-bulat. This is for us to guide us to make things more efficient, more faster and more better, more accurate. அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அதை நம்ம புல்லட்டா எடுத்து போட்டு ஒண்ணுமே படிக்க வேண்டிய நம்மளே போட்டு கரெக்டா இல்லையான்னு அனுப்பி விட்டோம்னா அது பின் விளைவுகள் கொஞ்சம் பலமா இருக்கும். ஓகே, ஸோ பெட்டர் டு அனலைஸ் ஃபர்ஸ்ட்லாம். alright, and the next நீங்க பாத்தீங்கன்னா unlocking the creativity and innovation. okay, it can also do a lot of complex challenges. இப்போ நிறைய பேர் வந்து questions, என்ன கொஸ்டின் அவங்களுக்கு அந்த கொஸ்டின் புரியல, என்ன எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு புரியல, ஓகேவா? ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கான கேள்வியை கரெக்டா கேட்டா அதோட ஆன்சர் அழகா பக்காவா வந்து விடுவோம். ஓகே, அதுக்காக ஓ நம்ம ஆன்சரை காப்பி பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு இல்லை, அந்த ஆன்சரை எப்படி செய்யறதுன்னு அதை அழகா சொல்லி கொடுக்கும், as a teacher. So there's a lot of way of problem solving, okay, and ethical consideration, bias mitigation. okay, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராம்ப்ட் வந்து அதை எப்படி நம்ம அதுக்கு சொல்றோமோ, ஓகேவா, எப்படி நம்ம அந்த கேள்வியை கேட்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஆன்சர் கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து இவங்களுக்கு சாதமா தான் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டா அது அதுங்களுக்கு சாதமா தான் அதோட ஆன்சர் சொல்லும். So when you want the answer to be general, to be proper, all right, so your question also must be general, must be proper, must be accurate. Okay, don't simply shoot the question which affecting another party. When you're comparing two things, don't say to the AI that I want this thing to be better. Then the fellow also will give that thing better வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும். அது வந்து accuracy இல்லை, சரிங்களா? ஸோ அதுதான், அதுக்கு தான் வந்து அந்த ப்ராம்ப்டிங் வந்து the way of prompting is very very important. okay, and staying ahead in the digital age. இங்க பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ப்ராப்பரா செய்யறதுனால competitive advantage.
ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்கில்ஸ். அந்த ப்ராம்ப்டை கரெக்டா அவங்களால டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சுனாலே, ஈவன் தோ இன்னொரு ஒரு பர்சன் who knows how to use the AI, alright, உங்களோட AI அவுட்புட் இன்னும் பவர்ஃபுல்லா அக்யூரேட்டாவும் இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா அது அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா அது குடுக்கும்போது, நீங்க அத படிச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது, when you do the submission, it will be very good. ஓகே? அது வந்து மூவ் ஆன் பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ் இந்த மாரி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இதே இது மார்க்கெட்டிங்னு வரும்போது, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு வரும்போது, அதோட மெத்தடும் வேற. ஸோ அதோட மெத்தடும் வந்து நீங்க அந்த எப்படி ப்ராம்ப்டிங் பண்றீங்க. ஓகே? ஸோ ரைட். ஓகே. லெட் மீ செக் ஹியர். ஓகே. குட். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஜெனரலா தான் இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து லெட்ஸ் கோ இன்டு த ரியல் ப்ராம்ப்டிங் மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து நெறைய இடத்துல வந்து நார்மலாவே வந்து டச் பண்ண மாட்டாங்க. ஓகே. பட் நான் வந்து இதுல டச் பண்றேன். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் தட் ஆல் த AI users must know. Okay, especially the people who are using ChatGPT, Gemini, Copilot, alright? So you have to know this method. So I always use this method when I want to find information related to whatever I'm using AI to solve my problems. Okay, so let's go into the prompting method. All right. Okay. நல்லா பாருங்க. Prompting is as easy as 1, 2, 3, 4. Why? Remember, ப்ராம்ப்டிங்க்கு வந்து அது ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கு, அதுக்கு ஒரு வே இருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ராம்ப்டிங் மெத்தட பார்த்தீங்கன்னா it goes by 1, 2, 3, 4. What is the 1, 2, 3, 4? Okay, very simple. The first one நீங்க பார்த்தீங்கன்னா it's about persona. ஓகே, நம்ம வந்து ஒரு ஒரு கேள்வியை ஒருத்தவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கலாமா கூடாதான்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கறீங்க. எக்ஸாம்பிள்லாம் ஓகே, நீங்க கேட்கறீங்க என்னோட பிசினஸ்க்கு எந்த சோஷியல் மீடியாவை நான் பயிற்சா இன்னும் பெட்டரான கஸ்டமர் எனக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜெனரலா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, இப்ப நீங்க அந்த கேள்வியை வந்து சோஷியல் மீடியா பைக்காத ஒருத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல சோஷியல் மீடியா சும்மா ஸ்க்ரோல் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்? அவங்க என்ன பைக்கிறாங்களோ அதுதான் அவங்க பதிலா சொல்லுவாங்க. அது உங்களோட பிசினஸ்க்கு பொருந்து வருதா இல்லையாங்கிறது பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. வேற எதுவும் they won't reveal anything else. Why? Because their experience is only using, let's say like example, they only using Insta. Okay? They don't use TikTok. They only use TikTok to scroll. They don't use Facebook much. All right? They only use Insta just to post photos or videos or whatever. Okay, and you go and ask them, okay, according to my business, which social media is very good for me to do marketing? When you ask him, what he will tell? Definitely Instagram. Oh, Instagram is the best. I'm using Instagram, That means what? He don't use others. So he don't know what's the best thing about others. So அங்கதான் வந்து issue. ஸோ நம்ம கேட்கிற கேள்வியும் கரெக்டான ஆளுகிட்ட கேட்கணும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், இதை பத்தி நம்ம கேட்கறதா இருந்தா ஒரு பிசினஸ் கோச் கிட்டயோ இல்ல ஒரு டிஜிட்டல் கோச் கிட்டயோ டிஜிட்டல் மென்டர் கிட்டயோ நம்ம கேட்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிசினஸ் எந்த மாதிரி சோஷியல் மீடியால போடலாம், ஸோ அந்த சோஷியல் மீடியால என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம், அந்த கண்டென்ட்ஸ்ல என்னென்ன ஸ்டைல் ஆஃப் வீடியோவா போஸ்டரா வாட் ஆர் த டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு அவங்க அவங்க இன்னும் ஈவன் டீப்பராகவும் போவாங்க. Why? Because they are in the field and they know what is happening. But then, if you tell to the people who don't know about it, they only tell what they know. Adeda inga and the AI. Imagine AI is another human talking to you. That you must imagine that human is like a God. Everything he knows. But you must specifically tell him what he must tell you. Okay? So அதுக்கு ஆக முக்கியமான ஒரு பாயிண்டே வந்து persona. Okay, and the persona, you have to tell the AI tool, you are this. Okay, நீங்க ஒரு digital marketing specialist or நீங்க ஒரு mathematic professor. Example. Okay, நீங்க ஒரு இது ஏதாச்சும் ஒண்ணு. Give a role, a specific clear role to that AI tool first. Okay,
and then only you mention, go to the second one, which is the task. Task வந்து என்ன உங்களுக்கு actually என்ன செய்யணும். Okay, all right, then you just tell them lah, okay, I want to generate a list of social media tools that I can use to improve my business. Example lah, list of social media tools that I can what is that, improve my business. அதுதான் வந்து டாஸ்க். ஆனா அந்த டாஸ்க் நீங்க இப்ப யாருக்கிட்ட சொல்றீங்க, அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றீங்க. You're not generally asking, you're asking to the expert because you already mentioned the persona there. Okay, act as a digital marketing specialist. Okay, and அந்த மாதிரி நீங்க இது பண்ணும்போது okay, அந்த மாதிரி நீங்க I mean once you are telling the AI tool, let's say ChatGPT, okay, telling ChatGPT, okay, this is you, okay, for which industry, எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்க இருக்கீங்க, யாரு நீங்கன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், உங்க டாஸ்க் சொல்லணும். அந்த டாஸ்க்கு அப்புறம் அடிஷனலா அந்த டாஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். your task is one, generate social media, maybe social media posts ideas or something, social media post ideas, okay, for what, for your business, என்ன business, okay, for your business, maybe for my bakery shop, okay, or maybe for my organic shampoo business, okay, maybe for my organic skincare business, okay. So அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் நீங்க அடிஷனலா ஆட் பண்ணணும். என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி, ஓகே, யாரு அந்த ஆடியன்ஸ், யாருக்கிட்ட நீங்க அதை பத்தி சொல்ல போறீங்க. Okay, see that if you're asking Gemini to generate a summary of an article, you could brief describe about the audience or the design style. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த யாருக்கு வந்து அதை போயிட்டு சேரணும் அந்த இன்ஃபர்மேஷன், அவங்களையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட், டாஸ்க் அண்ட் கான்டெக்ஸ்ட் நீங்க கம்பைன் பண்ணி அழகா நீங்க நரேட் பண்ணி போடும்போது அதுக்கு வந்து ஃபுல் கணக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், எக்ஸாக்டா என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். அதுலயும் நீங்க இன்னும் ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணலாம்னா, நாலாவது விச் இஸ் ஆப்ஷனல், இது வந்து டோன் நீங்க போடலாம். ஓகேவா, உங்களோட அந்த ஆன்சர், அந்த அவுட்புட்டு, ஓகேவா, என்ன மாதிரி டோன்ல இருக்கணும். அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான டோன்ல இருக்கணுமா, இல்ல பெர்சுவேசிவ், அதாவது ஒருத்தவங்களை வந்து இதை செய்ய வைக்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு டோன்ல இருக்கணுமா, இல்ல ஃபன்னியா இருக்கணுமா, ஓகே, என்ன மாதிரியான ஒரு வாய்ஸ், ஒரு ஃபீல்ல வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கணும், இல்ல அந்த அவுட்புட் இருக்கணும். ஸோ இதுவும் வந்து நீங்க அடிஷனலா ஆட் பண்ணலாம். இது நார்மலா நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம்னா, இப்போ லைக் ஸ்டாரி ஏதாச்சும் எழுதுறதுக்கா, இல்ல ஏதாச்சும் பிளாக் ரைட்டிங்கா, நேரேட் பண்றதுக்கு, ஒரு இஷ்யூவை பத்தி எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதும் போது வந்து நம்ம ஒரு டோன் பைப்போம். யூனோ, அது ஒரு காமான ஒரு டோன்ல இருக்கணும், அக்ரெசிவான ஒரு டோன்ல இருக்கணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்டது அது கரெக்டா நேரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த 1 2 3 4 மெத்தட். ஸோ சிம்பிள் அஸ் 1 2 3 4. ஓகே, இந்த மெத்தட் எல்லா ஏஐ டூலுக்கும் ஒர்க் பண்ணும். ஓகே, எல்லா ஏஐ டூலுக்கும் ஒர்க் பண்ணும். சில ஏஐ டூல் வந்து லைக் எக்ஸாம்பிளா மேபி லைக் பை கிரியேட்டிங் அ பிக்சர் யூசிங் கேன்வா, okay, or even a co-pilot or something like that, you can directly ask, okay, எனக்கு இப்படி வேணும்னு கேட்டதும் அது கொடுத்துரும். ஓகே, பட் டீப்பரா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய டாஸ்க், அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வேணும்னா you have to go step by step. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருமா? ஓகே, let's look at one example. You see here, இது நார்மலாவே வந்து as a digital marketer நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானை வந்து நம்ம கிளையனுக்கு நம்ம கொடுப்போம். ஓகே, பட் அந்த பிளான் வந்து கிளையன்ட் பார்க்கும்போது வாவ், there are so many so டீப்பான ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதுல, வெரி குட், ஸோ நல்லா டீடைல்டான ஒரு ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு. பட் அந்த ரிப்போர்ட்டை ஐ கேன் ஜஸ்ட் ஜெனரேட் இட் வித்தின் மினிட்ஸ் இல்லை செகண்ட்ஸ். யூனோ ஹவ், திஸ் இஸ் த ப்ராம்ப்ட். நீங்க ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தட்ஸ் மை பர்சோனா, ஃபார் அ என்ன இண்டஸ்ட்ரி. Okay, let's say, okay, for a bakery, yeah, okay, bakery ni vechukome, okay, for maybe in Pera or somewhere, okay, ஏதாச்சும் ஒரு இடம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லலாம். alright,
And then my business offers what? என்ன உங்க business என்ன செய்றீங்க? I do customize cakes for my clients for this event that எல்லாமே நீங்க அழகா போட்டுட்டு okay my business offers customized cake production for corporate clients. Develop a comprehensive digital marketing plan including social media and PPC advertising. That is also say that okay, develop me a develop me suggestion of in my அந்த மாதிரினா நீங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்ப நீங்க என்ன டாஸ்க் கொடுக்குறீங்களோ பேஸ்ட் ஆன் யோர் பர்சனா அண்ட் யோர் கான்டெக்ட் இட் வில் ஒர்க் ஆன் த டாஸ்க். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்டிங் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, வேர் இஸ் நார்மலாவே வந்து நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ராம்ப்டிங் பண்ணுவோம்? இப்போ ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியாவுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து ப்ராம்ப்டிங் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா காப்பி ரைட்டிங்காக. ஏன்னா நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், ஒரு இமேஜ் ஒன்று போடுறோம், அந்த இமேஜ் மேபி வி யூஸ் கேன்வா, வி டிசைன் த போஸ்டர்ஸ் whatever, alright, எல்லாம் நீங்க போட்டதுக்கு அப்புறம் மேல அந்த எழுத்துன்னு ஒன்று போடணும்ல, அதுக்கு பேர் தான் காப்பி ரைட்டிங். ஸோ அந்த காப்பி ரைட்டிங்கை நீங்க போடும்போது எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நார்மலா நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் ஐ எம் செல்லிங் திஸ் ஃபார் எனிதிங் ப்ளீஸ் பிஎம் மீ ஆர் ப்ளீஸ் கான்டாக்ட் மீன்னு சொல்லிட்டு கீழே கான்டாக்ட் நம்பர் போடும். அது நம்மளோட ஓன் ஸ்டைல். ஓகே, ஆனா when comes to copywriting அந்த மாதிரி வரும்போது ஓகேவா, ஹார்ட் செல், சாஃப்ட் செல்லிங், ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நார்மலா நம்ம விற்கிறதா இருந்தா நம்ம ஹார்ட் செல்லிங் பண்ணுவோம். ஹார்ட் செல்லிங் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, வி கால் இட் ஐடான்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து ChatGPTக்கு தெரியும். ஸோ நீங்க ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, as a digital marketing specialist for this industry, okay, I want to create a copywriting for my bakery client for his post related to customized cakes for corporate clients in Sungai Siput area. Cuma example lah, in Sungai Siput area or in Klang area. Okay, அப்படின்னு போட்டுட்டு ஒரு 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 சிம்பிள் காப்பி ரைட்டிங், ஓகே, வித் ஹேஷ்டேக்ஸ். அதாவது யூ கேன் ஆல்சோ மென்ஷன் வித் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் ரிலேட்டட் டு பேக்கரி நீங்க போடலாம். ஸோ அதை என்ன பண்ணோம், அந்த காப்பி ரைட்டிங் அழகா உங்களுக்கு நரேட் பண்ணி கொடுத்துரும். Your work is to read back everything correct or not, எங்கெங்கெல்லாம் டீடைல்ஸ் போடணும், வேற ஒரு டீடைல் தப்பா பண்ணிட்டு எடுத்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியதான் போஸ்ட். ஸோ நீங்க ரொம்ப கவலைப்படாம சிம்பிளா அழகா உங்க காப்பி ரைட்டிங்கை நீங்க எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன அழகா காப்பி ரைட்டிங் செய்றீங்க, எப்படி செய்றீங்க, என்ன செய்றீங்க, பட் எல்லாமே வந்து ஏஐ டூல்ஸ். ஸோ இந்த காப்பி ரைட்டிங்கு, இந்த போஸ்டர் செய்யறது, போஸ்ட் பண்றது, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஆல் பை யூசிங் ஆன்லைன். தேர்ஸ் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ். அதுலயும் நீங்க கிரியேட் பண்ணி எல்லாமே போடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாம்பிள் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ். எல்லாரும் என்ன யோசிப்போம், என்னடா இவ்வளவு நீட்டா இருக்கு ப்ராம்ப்ட்ஸ். எஸ், இப்படிதான் இருக்கும் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேள்வியை மட்டும் தான் கேட்போம். Develop me a project plan including timeline and milestone for my business னு போட்டுருவோம். அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அந்த டாஸ்க் மட்டும் சொல்றனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அக்யூரேட்டா இருக்காது. அதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ் another prompt, okay, for a project manager for a software development team. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா டெவலப் டீடைல் ப்ராஜெக்ட் பிளான் டெவலப் பண்ணணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு அழகா நரேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆஸ் அ டேட்டா அனாலிசிஸ், now I'm telling ChatGPT, okay, you are a data analysis for a healthcare organization. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா அனாலிசிஸ் நம்ம போய் தேட முடியாது. அதனால தான் வந்து ஏஐ டூல் கம்ஸ் இன் ஆஸ் அ ப்ரோ. ஸோ அவங்களுக்கு ஒரு ரோலை கொடுத்து என்ன கேட்கணும், டாஸ்க்கு கேட்டுட்டு அதுக்கான கான்டெக்ட்ஸை நீங்க கொடுத்துட்டு அதுக்கான டோன்ஸ் கடைசியா பாருங்க, கன்சிடர் த ஃபேக்டர், பேஷண்ட் டெமோகிராஃபிக், மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கேர். இது எல்லாமே பேஸ் பண்ணி அழகான ஒரு ஆன்சரை அது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட ப்ராப்பரான வே ஆஃப் டூயிங் ப்ராம்ப்டிங். Don't just simply ask a short question and wait for the answer. No. You must have that 1, 2, 3, 4 there. Okay, அதுதான் அதோட main method. Okay, so far okay? So far okay? Am I going too fast or is it okay? If okay, can I get
ஓகே இந்த chat குரூப்ல ஒரு ஓகே போடுங்க. ஓகேவா இருக்கா? Alright. Okay, okay, okay. All good, all good. Alright, super. Okay. அது வேற சேட் ஜிபிடி பத்தி பேசும்போது எல்லாம் தூங்கிட போறீங்க. ரொம்ப முக்கியம். Alright, okay. Let's move on. Okay, இன்னும் கொஞ்சம் இருக்கு. Let me move on. Okay. Because time is already 9:05, so I don't want to hold so long. Okay, hold on. ஓகே ஸோ இது வந்து வெரி ஃபாஸ்ட் ஒன். நார்மலாகவே வந்து சேட் ஜிபிடிக்குள்ள நீங்க போனீங்கன்னா there's a lot of other chat GPT, other GPTs, okay, was also incorporated with chat GPT. So explore GPT-ல நீங்க போனீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய GPTs நீங்க தேடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான GPTs வேணும்? இமேஜ் கிரியேட் பண்ண போறீங்களா? ஏதாச்சும் எழுத போறீங்களா? இல்ல உங்களுக்கு வந்து உங்க வேர்ட்ஸை வந்து ரீரைட் பண்ணணுமா? கிராமர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஓகே, டெக்ஸ்ட்ல இருந்து வாய்ஸுக்கு மாத்தணுமா? என்ன இது எல்லாமே வந்து நீங்க இங்க தேடலாம். ஓகே, யூ கேன் சர்ச் திஸ் அண்ட் ஆல்சோ யூஸ் இட்லாம். ஓகே, திஸ் ஆர் சம் ஆஃப் தி சாம்பிள்ஸ்லாம். தேடுனா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நீங்க ரைட்டிங்னு போனீங்கன்னா இங்க பாருங்க நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இந்த கேட்டகரிஸ்ல எல்லாமே உங்களோட எல்லா டீடைல்ஸ் எல்லாமே அங்க வரும். ஓகே, ஸோ இன்னமும் ஒரு சர்டன் போனஸ் ஆஃப் ஏஐ ப்ராம்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து போனஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, யூ சி டு கிரியேட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி அதோட ப்ராம்ப்ட் வரும். கான்டென்ட் கிளைண்டர். இப்போ நம்ம வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஓகே, சோஷியல் மீடியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிளைண்டர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு என்ன கான்டென்ட் போடணும்னு தெரியாது, நாளைக்கு என்ன கான்டென்ட் போடணும்னு தெரியாது, இல்ல முந்தானத்து என்ன கான்டென்ட் போட்டாங்கன்னு மறந்துடுவாங்க. யூனோ, ஸோ இது எல்லாம் ப்ராப்பரா நரேட் பண்றதுக்கு தான் வந்து அந்த கான்டென்ட் கலெண்டர். ஸோ த கான்டென்ட் கலெண்டர் வில் எக்ஸாக்ட்லி டெல் யூ, ஐ மீன் இட் கேன் கிவ் யூ த ஐடியா. இன்னைக்கு வந்து இதை போடுங்க, நாளைக்கு வந்து இதை போடுங்க, அதை போடுங்க. நம்ம பர்சனலா நம்ம அதை வந்து எழுதணும்னா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும், அது ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை வி ஆஸ்க் ChatGPT's help or we ask any other AI tools help. Okay, act as a content creator for what industry in what location. ஓகே, என்ன ப்ராடக்ட் சேல் பண்றீங்க? ஒரு கான்டென்ட் கலெண்டர் 3 மாசத்துக்கு எனக்கு ஒரு கான்டென்ட் கலெண்டர் கிரியேட் பண்ணுங்க வித் திஸ் டீடைல்ஸ். ஸோ அது அழகா ஒரு கான்டென்ட் கலெண்டர் கிரியேட் பண்ணிடும். நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், நாளாண்டிக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்களோட பிசினஸ்க்காக. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான ஒர்க்ல ஹவு டு யூஸ் ப்ராம்ப்ட்ஸ் டு கெட் யோர் social media works faster and better. Okay, you can also do comparative analysis, even website. ஓகே, வெப்சைட் அவுட்லைன் எப்படி செய்யறது. யூ சி காப்பி ரைட்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங்கோட எவ்வளோ நீட்டாக போகுது பாருங்க. நான் ஒரு ஷார்ட்டாக தான் சொன்னேன், காப்பி ரைட்டிங்கோட எவ்வளோ நீட்டாக போகுது பாருங்க. யூ ஆர் அ ஹைலி ஸ்கில்டு காப்பி ரைட்டர் வித் அ ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இன் பர்சுவேசிவ் ரைட்டிங். எல்லாம் இது இந்த மாதிரி நான் வந்து அதுகிட்ட சொல்லும் போது அதுதான் வந்து டாப் காப்பி ரைட்டர் ஒரு பொசிஷன் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் எக்ஸாக்டானு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதை பேஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ற அந்த காப்பி ரைட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும். அதுல நம்ம ஏதாச்சும் இன் அண்ட் அவுட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி செய்யறது, ஆர்டிகல்ஸ் எழுதணும்னா எப்படி ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அந்த ஆர்டிகல்ஸ் கூட அதை அழகா எழுதி நம்மளுக்கு பாஸ் பண்ணும். ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் add up here and there and come up with your own creation. Okay, and even some of you all don't know how to do campaigns. Okay, let's say நீங்க வந்து ad campaign செய்யணும், அதை எப்படி நான் வந்து என்ன மாதிரி செட்டிங்ல செய்யணும்னு எனக்கு தெரியல. Ask the AI tool. ஓகே, அதே மாதிரி 1 2 3 4 ஸ்டெப் தான். 4 ஸ்டெப் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த 1 2 3 இருக்கணும். ஸோ அந்த 1 2 3 நீங்க அந்த ஸ்டெப்பை தேடும் போது, ஐ மீன் சொல்லும் போது எக்ஸாக்டான ஆன்சர் அதை இப்படி கொடுக்கும். இதான் சாம்பிள் ஆன்சர்ஸ் தான். பக்கத்துல பாத்தீங்கன்னா கேம்பெயின் கேள்விகள், பக்கத்துல வந்து இட்ஸ் சாம்பிள். ஓகே, இது இப்படிதான் அது ஆன்சர் கொடுக்கும். கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் என்னது, டார்கெட் ஆடியன்ஸ் யாரை பண்ணணும், டெமோகிராஃபி யாரை பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் யாரை பண்ணணும், எல்லாமே இட் வில் கிவ் யூ நைஸ்லி. யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ. Okay, but even though you follow, jangan follow membutara. Okay, make sure you got your facts right. Okay, and okay, your let's say this one is for what, your advertising specialist, campaign analysis. Okay, sorry, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இது வந்து இதோட இந்த கேம்பெயின் ஓட எப்படி அதை வந்து நரேட் பண்ணி எப்படி அதை ஒரு ரிப்போர்ட்டா எப்படி அதை ஆக்குது, எப்படி அது கொடுக்குது. ஸோ இது வந்து முதல் இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் த ரிப்போர்ட் தட் ஐ கிவ். ஓகே, அந்த ரிப்போர்ட்டை அதை அழகா எப்படி டேபிளைஸ் பண்ணி எப்படி கொடுக்குதுங்கிறது தான் வந்து செகண்ட் இமேஜ். ஓகே, ஸோ அதனால எல்லாம் அதுவும் பண்ண முடியும். பிளஸ்
அந்த டெபலைஸ் பண்ண அந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ளீஸ் சேவ் இட் இன் பிடிஎஃப் டவுன்லோடபிள் பிடிஎஃப் ஃபைல்னு நீங்கள் போட்டாலே அழகா ஒரு பிடிஎஃப் ஃபைலில் அழகா ஒரு லிங்க் போட்டு கொடுத்துரும். நீங்கள் தட்டுனதும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரெடி. ஓகே, ஸோ இதுதான் வந்து the efficient work, how using AI நம்ம ஃபாஸ்டா எஃபிஷியண்டா எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறது. சரிங்களா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இஸ் மோர் கம்பேரிசன் பிட்வீன் ChatGPT, Gemini and Copilot. நார்மலா ChatGPT வந்து இஸ் மோர் ஆன் ஜெனரல் பேஸ், ஜெனரல் ரைட்டிங்ஸ் எல்லாமே ஜெனரல் பட் வெரி டீப் நாலேஜ். ஓகே, பட் ரிசர்ச் சம்மந்தப்பட்டது, டாட்டா அனாலிசிஸ் பண்றது, ஓகேவா, இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெஷலைஸா ஏதாச்சும் பண்றதுன்னா யூ ஹேவ் டு சர்ச் இன் Gemini. ஏன்னா Gemini வந்து இட்ஸ் பவர்ட் பை கூகுள். ஸோ கூகுள் வந்து சின்ஸ் டாப் சர்ச் இன்ஜினால வந்து அதோட டேட்டா பேஸை வச்சு Gemini AI மூவ் பண்ணும் இன்னும் டீப்பரா. சரிங்களா? அண்ட் தென் தி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோபைலட் இஸ் பை மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஸோ இது வந்து கோபைலட் வந்து மூவ் ஆன் நீங்க இமேஜ் கிரியேஷனா இருக்கலாம், கோடிங்ஸா இருக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உள்ள பாயிண்ட்ஸ்ல வந்து இட்ஸ் டூயிங் வெரி வெல். ஈவன் தோ யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் சேம் வே, it will deliver the same kind of answers by asking the same type of prompting. But advantage Copilot என்னதுன்னா on imaging part, codings, இன்னும் வந்து அதோட ஆன்சர் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இதான் 3 டிஃப்ரெண்ட் ஜாயன்ஸ். ஓகே, அவங்களோட டிஃப்ரெண்ட் இது. ஓகே, ஸோ I just want to, I think I will just take a little bit, 5 minutes or something. All right, just கொஞ்ச நேரம். I'll just show you another. Hold on, I'll show you one sample. All right, I hope you all can see my screen. Okay, I just hope you all can see my screen. Okay, hold on. Oh, okay, so you all can see my ChatGPT screen, right? Okay, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ChatGPT-யோட இப்படி தான் இருக்கும். Okay, you can ask anything. Okay, let's say example, act as a digital marketing specialist. Okay, act as a digital marketing specialist. Okay, create me I'll do a fast one. Create me a copywriting for my client's business, which is a bakery located in Klang, Selangor, named okay, cuma போடுமே. Okay, name this the with referring to Ida, and include trending hashtags and CTA. CTA na வந்து call to action lah. Okay, I didn't give any CTA, but I can just tell it will give me the space. Okay, let me just ask the question. So நான் அந்த கேள்வி கேட்கும்போது இப்படி வரும் answers. Okay, this one located in this according to IDA framework. This can be used on Facebook, Instagram and TikTok. See here. அப்படியே காப்பி தான். See, freshly baked that you can't resist. ஆனா என்னன்னா இங்க கொடுத்துருக்கு பாருங்க, attention, interest, desire, action. இதுதான் வந்து ஐடா. ஸோ இது சேர்த்து இங்க கொடுத்துருக்கு. ஓகே, கம் அண்ட் விசிட் அஸ் இன் ஒரு இடத்த போட்டு ஓகே தமிழ் இதுன்னு போட்டு இப்படி இப்படின்னு போட்டுருச்சு. நான் இப்போ இதை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல, அந்த ஐடாங்கிற அந்த வேர்டை நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல அழிச்சு. ஸோ ஜஸ்ட் tell again, okay, remove the IDA words in the copywriting. So இப்ப இதே
காப்பி ரைட்டிங்கு இந்த ஏஐடிஏ இந்த இது இருக்குல்ல ஏஐடிஏ. ஓகே, ஸோ இது இல்லாம அழகா இன்னொரு காப்பி ரைட்டிங் அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ என்னோட வேலை இந்த காப்பி ரைட்டிங்கை கரெக்டா இருக்கா, எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்னோட போஸ்டரை ரெடி பண்ணி போட வேண்டும். இப்ப இதுதான் வந்து என்னோட காப்பிரைட் செய்யணும். எனக்கு வந்து டிசைன் பண்ண டைம் இல்லை. ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், நான் நேரா கோபைலட் போவேன். ஓகே, ஆல் குட் கோபைலட். ஸோ கோபைலட் போனதும் கோபைலட் என்ன நடக்கும், கோபைலட் வந்து ஐ கேன் ஜெனரேட் மோர் இமேஜஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுல போடுவேன். ஓகே, இதுல நான் ஸ்ட்ரைட்டாவே போடுறேன், ஜெனரேட் மீ அ bakery poster for my business named Fafa Bakery. Okay, bakery poster for my business named Fafami Bakery. Very simple. This one, na? Okay, நீங்க prompt ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா இன்னும் அழகா வரும். Just to make to save time, I'll just do it in a fast way. அந்த ஃபாஸ்ட் வேக்கு அது கொடுக்கிற ரிசல்ட்ஸ் பாருங்க. Okay, I hope you all can see. Okay, see, here is my bakery poster. ஓகே, இதுதான் வந்து என்னோட பேக்கரி போஸ்டர். மை போஸ்டர் இஸ் ரெடி. இப்போ எனக்கு வந்து இது இது பிடிக்கல, எனக்கு இன்னும் வேற ஏதாவது இது வேணும். ஸோ இங்க கேள்வி கேட்டிருக்கு பாருங்க, கேன் யூ சஜஸ்ட் சம் கலர் தீம்ஸ் ஃபார் மை பேக்கரி. ஓகே, வாட் ஆர் சம் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார். இதுலயே நம்ம கேள்விகளும் கேட்கலாம். ஓ, ஐ கேன் ஆஸ்க் தி ஃபெல்லோ டு கிரியேட் மோர். ஓகே, கிரியேட் மீ another 2 more different concept based poster for my cakes. Okay, I already asked one, they already gave me one. Okay, in the poster நான் just direct எடுத்து post பண்ணி I can just paste the copywriting and I can just post it. It become a content, you know. So ஒரு content exactly create பண்றது very fast and easy using AI tools. Okay, நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, நான் ஒன்னு கிரியேட் பண்ண சொன்னா அது இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் மோடாவும் வரும். அதனால தான் டிபெண்ட்ஸ் வாட் யூ ஆஸ்க். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் ஏஐ டூல்ல ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா அந்த வேர்ட்ஸ் கரெக்டா அதனால கியூரேட் பண்ண முடியாது. ஓகே, வேர்ட்ஸ் கரெக்டா கியூரேட் பண்ண முடியாது. கோபைலட்ல வந்து இமேஜஸ் நீங்க ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். ஒரு லிமிட் இருக்கு, நீங்க ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். யூ கேன் கிரியேட் ஃபார் ஃப்ரீ. பட் when comes to ChatGPT, you must use a paid version. Okay, your paid version you can create images lah. So நான் இப்ப இதுக்கு மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுக்கிறேன். Create me a poster related to the copywriting given above. Okay, so this is the last one, huh? All right. So இது பாத்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள். ஸோ எப்படி ChatGPT-னையும் கிரியேட் பண்ணலாம், பட் ஆஃப்கோர்ஸ் இன் பெய்ட் வெர்ஷன். ஸோ ஐம் யூசிங் த ChatGPT 4.0. ஓகே, ஃப்ரீ வெர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க கோபைலட் நீங்க ரன் பண்ணலாம். சரிங்களா? It will take some time, just hold on. டூல்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற டூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம அங்கே கொடுத்தது ஸோ அந்த டூல்ஸை கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க the more you go through the tools, ஒன்றுன்னா நீங்க ரிசர்ச் பண்ணும்போது ஓகே எது வந்து உங்க பிசினஸ்க்கு கரெக்டா வரும், எது வந்து பெர்ஃபெக்டா நீங்க வந்து ரன் பண்ணலாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். மெயின் பாயிண்ட் என்னதுன்னா உங்க கண்டென்ட் நீங்க ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்றது. இவன் உங்களுக்கு எந்த மீடியா எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஏஐ வச்சு எப்படி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றது. அப்படி உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா கூட நீங்க அந்த கேள்வியை கூட நீங்க ChatGPT கிட்டயோ மற்ற ஏஐ டூல் கிட்ட நீங்க கேட்கலாம். ஸோ அப்படி நீங்க கேட்கும்போது அது கொடுக்குற அந்த ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணனாலே யூ வில் கெட் யுவர் ஃபுல்
information. சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்ரைட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒரு ஒரு முதல்ல அந்த காப்பிரைட்டிங் பேஸ் பண்ணி ஒரு போஸ்ட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்லாம். ஸோ ஹவ் இது வந்து வாட் இஸ் தட் திஸ் ஹஸ் பீன் இட் கேன் ஜெனரேட். ஓகே, எப்படி இது வந்து அங்க ஜெனரேட் ஆகுதுங்கிறது. ஓகே, ஸோ that is the main part of how to use AI tools. Okay, AI tools என்னென்ன AI tools இருக்கு, ஒரு சின்ன ஒரு introduction about AI tools. How can AI tools improvise your business work? Okay, டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லிமிட்டட். எனக்கு 1 hour தான் டைமிங் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அந்த 1 hour கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். வெரி சாரி ஃபார் தி டைமிங். ஓகே, my main conclusion for AI tools is AI tool is your superpower. Just go and use it. Okay, so the more you use it, the more you enjoy it. All right, enjoy the AI journey. Take care. Thank you very much.